Hi friends, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு full bridal blouse work. So இது வந்து boat neck patternல நம்ம பண்ணிருக்கோம். boat neck வந்து இங்க ப்ராப்பரான boat neck shape கொடுத்துட்டு கீழ பாத்தீங்கன்னாக்க ஒரு பாக்ஸ் டைப்ல நம்ம கொடுத்திருக்கோம். கீழ வந்து சின்னதா ஒரு சர்க்கிள் பேஸ் மாதிரி வந்துட்டு ஷார்ப்பா வர மாதிரி கொடுத்திருக்கோம். இதுல வந்து 2-3 லைன் வந்து thread work கொடுத்திருக்கோம். beads ஜர்தோசி beads கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 2-3 லைன் வந்து thread work கொடுத்திருக்கோம். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இது போல ஃப்ளார்ஸ் வந்து கொடி டிசைன் தான் ஃபுல்லாவே வந்திருக்கும். ஸோ இந்த கொடி டிசைன்ஸ்ல எல்லாமே வந்து பீட்ஸ் கொடுத்துட்டு உள்ள வந்து திலகம் ஸ்டோன்ஸ் இல்லை ஐ ஸ்டோன்ஸ் பேஸ் நம்ம வச்சுட்டு அதுக்கு எல்லாமே அவுட்லைன் வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம். அண்ட் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க் குட்டி குட்டியா ரவுண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு அதை சுத்தி வந்து ஜர்தோசி ஒர்க்கை கொடுத்துருக்கோம். அண்ட் லீஃப்ல பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ள வந்து லீஃப்க்கு வந்து நல்ல ஸ்லாண்டிங்கா வந்து லோடிங் டைப்ல நம்ம இதுல ஜர்தோசி ஒர்க் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதே தான் வந்து ஃபுல்லா எல்லா போர்ஷன்லயுமே கவர் ஆகுறபடி இருக்குமே. ஏன்னா இந்த ஃப்ளார் வந்து பாத்தீங்கன்னா சாரியில உள்ள இந்த ஃப்ளார் தான் எடுத்து ஃபுல்லாவே கொடியா நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஒரு குட்டியா ஒரு ஸ்டோன் ஒன்று வச்சுட்டு அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா திலகம் ஸ்டோன் வந்து பிங்க் கலர்ல கொடுத்துருக்கோம். அதை சுத்தி ஜர்தோசி ஒர்க்கும் அண்ட் வீட் கொடுத்து அதுக்கு வந்து அவுட்லைன்ல வந்து பிங்க் கலர்லயே த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த கொடி டிசைன் ஃபுல்லாவே வந்து ப்ளவுஸ் போர்ஷன் எல்லாத்துக்குமே கவர் ஆகும். பேக் நெக் ஃபுல்லாவே இது கவர் ஆகும். அதே போல இந்த பாக்ஸும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த பார்டர் அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் எல்லாம் வந்து ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஹேங்கிங்ஸ் வரும். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுமே நம்ம பார்க்கலாம். இது வந்து ஸ்லீவ் ஒர்க்கு. ஸ்லீவ் வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான். கீழே வந்து குட்டி குட்டியா கர்வ்ஸ் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா கீழேயும் வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் கொடுக்க போறோம். ஸோ பீட்ஸ் ஜர்தோசி பீட்ஸ் கொடுத்து கீழே இந்த கர்வ்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கீழே ஃபுல்லாவே வந்து அந்த சாரியில உள்ள அந்த ஃபிளாரே வந்து ஒவ்வொரு கர்வ்ஸோட கேப்லயும் கொடுத்து இந்த இடத்த ஃபில் பண்ணியிருக்கோம். மேலே உள்ள போர்ஷன் எல்லாமே வந்து நம்ம பேக் நெக்ல பார்த்தபடியே ஃபுல்லா கொடி டிசைன்ஸ் அந்த லீஃப் அண்ட் கொடி டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்தீங்கன்னா போட் நெக் பேட்டர்ன் டைப்லேயே வந்து சின்ன சைஸ்ல தான் இருக்கும். ஸோ இதுக்கும் அதே கொடி தான், சேம் அதே கொடி கொடுத்து அந்த ஃப்ளார்லாம் கொடுத்து குட்டி குட்டியா அங்கங்க அந்த கேப் ஃபில் பண்றதுக்காக ஸ்டோன்ஸ் அண்ட் ஜர்தோசி ஒர்க் கொடுத்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.